இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க ஒரு கொளுத்தி விடுத்து, அங்க போய் வேற கொளுத்தி விடுத்து, சண்டையை மூடி விடுத்து, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இது எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அது ஈடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டு நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரியா கைகூலியில் வச்சிருக்கிறான் திமுக. இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஏன்னா நம்ம காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறான். அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போய். ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம், திமுக தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம்.